யோனாவின் சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வழி மாறி போனார். நினிவேக்கு போக சொன்னார். தர்ஷீசுக்கு போகும்படி கப்பல்ல ஏறி அடித்தட்டிலே படுத்துக் கொள்ளுகிறார். பெருங்காற்று வீசுகிறது. கடல் கொந்தளித்து பெரிய ஆபத்துக்குள்ளாக இந்த கப்பல் மாட்டுகிறது. சீட்டு போட்டு பார்த்தபோது யோனா பேருக்கு விழுகிறது. யோனா சொல்லுகிற என்னை தூக்கி கடல்ல போடுங்க. வேற வழியில் தூக்கி கடல்ல போட்டாங்க. யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருக்க, அது போலவே யோனா விழுங்கப்படுகிறான். அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். சமுத்திரத்துல ஆழத்துல மீனின் வயிற்றுல வெளியே வருவதற்கு சான்ஸே கிடையாது. ஆமே, வெளியே வருவதற்கு வாய்ப்பில்லை. இன்னும் ஏன் அவன் வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்ப்பதற்கு கூட எந்த சாத்தியமும் இல்லை. வெளிச்சத்தையே பார்க்க சாத்தியம் இல்லாதவனுக்கு வெளியே வர முடியுமா? சாத்தியமே இல்லை. ஆனால் கர்த்தர் கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சமுத்திரத்தின் ஆழத்துல, சமுத்திரத்தின் நடுவில், சமுத்திரத்தின் ஆழத்துல, இந்த 2வது அதிகாரத்துல யோனா சொல்லுவார் பாருங்க. அதனுடைய 2வது வசனத்திலிருந்து, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். 3வது வசனத்துல, சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீரனை தள்ளிவிட்டேன். சமுத்திரத்தின் நடுவில் ஆழத்துல நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. அது மட்டுமல்ல, 5வது வசனத்தை பாருங்கள். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. ஃபுல்லா லாக்கா இருக்கிறார். அது மட்டும் இல்லாம மீனும் வைத்துக்குள்ள வேற. இப்போ வெளிச்சத்தை காண்பதற்கு கூட இவனுக்கு வாய்ப்பே இல்லை. வெளியே வருவதற்கு சான்ஸே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இந்த நாளில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை, வெளியே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இனி ஒரு வெளிச்சத்தை காண, இனி ஒரு நன்மையை காண எந்த விதத்திலும் வாய்ப்பே இல்லை என்கிற நிலையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? யோனா நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தன் பிள்ளைகளை உணர்ந்து அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்டு கர்த்தருடைய சமூகத்திலே அவரை நோக்கி கெஞ்சினான். ஆண்டவருடைய இரக்கத்துக்கு கெஞ்சினான். பரலோகத்திலிருந்து ஒரு கட்டளை வந்து